சோ பிக் பாஸ் உடைய இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்துருச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே பணப்பெட்டி ரவுண்டு தான். இதுல எக்கச்சக்க சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். இந்த பிக் பாஸ் சீசன்ல டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத விட இந்த பணப்பெட்டியை யார் தூக்குவாங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஒரு 2 வாரமும் ஒரு மிகப்பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. நேத்தே கூட இந்த பணப்பெட்டிக்காக ஆளாளுக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பிக் பாஸ் இன்னைக்கு இந்த பணப்பெட்டி தூக்கி வந்து உள்ள வச்சிட்டாப்ல. இதுல பிக் பாஸ் தெளிவா பிளான் பண்ணி ஒரு வேலை பார்த்திருக்காரு. நீங்க 3வது சீசன்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது கவின் சீசன்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே 5 லட்சம் வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சீசன்ல 1 லட்ச ரூபாயில இருந்து தான் ஏத்திட்டு போறாங்க. பணப்பெட்டி அப்படின்னு பார்த்த உடனே மாயாலாம் ஆர்வமா தான் வராங்க. எல்லாருமே ஆர்வமா தான் இருக்காங்க. தினேஷ் சொல்றாப்ல வெறும் 1 லட்சம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மாயா வந்து தினேஷ் கிட்ட கேக்குறாங்க போல, ஏன் நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க, தினேஷ் உடனே பக்கத்துல ஒரு சைஃபர் அதிகமா வந்தா எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதாவது 10 லட்சம் வேணுமா அவருக்கு, சும்மா காமெடியா தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தினேஷ் பணப்பெட்டி எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிலீவ் பண்றேன். இதுக்கப்புறம் பிக் பாஸ் அந்த பணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் 1 லட்சமா இருக்கு, அடுத்து 3 லட்சமா இருக்கு, அடுத்து 5 லட்சமா வந்துருச்சு. சோ இப்ப யார் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதுல வேற விசித்ரா ஒழுங்கா அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு யாராவது கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தினேஷ் காண்டாயிட்டாப்ல. இந்த சீசன்ல எல்லாம் யாரும் பணப்பெட்டி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இதுல காமிக்கக்கூடிய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா, மாயா, விஜயவர்மா இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நேத்து வரைக்கும் விசித்ரா எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. மேபி இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் அதிகமா வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மாயா தூக்கிடுவாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அது மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. சோ யார் இந்த பணப்பெட்டியை எடுக்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மாயா எடுக்கிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. அதாவது இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் அதிகமா வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 8 லட்சம் வரையும் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மாயா தூக்கிடுவாங்க. அப்புறம் நேத்து நைட் லைவ் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. அந்த நியூ இயர் ஃபங்க்ஷனுக்காக இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 30 மினிட்ஸ், அதாவது கடைசி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அர்ச்சனா மணிலாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு செமையா இருந்தது. ஆனா இதுலயே இந்த இடத்துல விசித்ரா வந்து அவங்க வன்மத்தை கொட்டினாங்க. விஷ்ணு வந்து சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அன்னையில இருந்து நான் அவனை வெறுத்துட்டேன். அவன் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் மேலேயும் இவர் மேலேயும் வன்மத்தை தான் கொட்டுறாங்க. ஆக்சுவலா விசித்ராக்கு இந்த கேம்ல டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு ஒரு தகுதி இருந்தது ஒரு டைம்ல. பட் அதை மாயா கூட சேர்ந்து அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் கமல் சார். ஏன்னா கமல் சார் மாயாக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவங்க அந்த பக்கம் சாஞ்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அம்மாவா நீங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் விசித்ராவுடைய ட்ராக்கே மாற ஆரம்பிச்சது. ஆனா அது கூட பரவாயில்ல. இப்பெல்லாம் ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங் டோட்டலா கம்மியானதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி நேத்து எபிசோட்ல காமிச்சாங்க இல்லையா, மணி, தினேஷ் இவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து அந்த பணப்பெட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது. அது கொஞ்சம் லாங்கா காமிச்சாங்க, அவ்வளவுதான். பட் பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்க அப்படிங்கறதுல எல்லாருமே கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மாயா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.